ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ப்ரெட்டு வச்சு இவ்வளோ ஈஸியான ஒரு ஸ்வீட் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் அரை ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஆயில் கூட சேர்த்துக்கிறேன். எல்லா கீழேயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் அவ்வளோவா கீ ஸ்மெல் பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து எல்லா ப்ரெட்டையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து சூடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ, ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ சுகர் சேர்த்துருங்க. இப்போது ஒரு கப்பில் கொஞ்சமாக பால் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் நல்லா கொதித்து வந்ததும் இந்த கஸ்டர்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுலாம். நல்லா கொதித்து வந்ததும் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்டை சேர்த்துட்டு அதில் அந்த ப்ரெட் ஸ்லைஸ்லாம் சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நட்ஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.